ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட் சேனல். சிஎஸ்கே அணி இந்த சீசன்ல நல்லா பவுலிங் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மதிஷா பத்ரனா. ஏன்னா டெத் ஓவர்ல பயங்கரமா பவுலிங் போடுவாப்புல, அதே சமயத்துல முக்கியமான நேரத்துல கொண்டு வந்தா விக்கெட்டும் எடுத்து கொடுப்பாப்புல. பயங்கரமான ஒரு ஏக்கர், அதுவும் மலிங்கா மாதிரி பயங்கரமா ஒரு ஏக்கர் போட்டு விக்கெட்லாம் எடுப்பாப்புல. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சீசனு மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து குருஷியலான நேரத்துல மேட்சை மாத்தி விட்டுருப்பாப்புல. அதனால சிஎஸ்கே அணியோட டெத் பவுலிங் பயங்கரமா இருந்தது இந்த சீசன். பட் இப்ப பயங்கரமா இருக்காது. ஏன்னா மதிஷா பத்ரனா இந்த ஐபிஎல் 2024 மிஸ் பண்ண போறதாக அபிஷியலாவே சோசியல் மீடியால போட்டுட்டாப்ல. அது எதனாலனா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதால ஒரு சில மேட்சை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. நம்ம மதிஷா பத்ரனா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா மறுபடியும் போயிருந்தாப்புல விசா அப்ளை பண்றதுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்காக. சரி வந்துட்டாப்ல, நீ வேற லெவல் இருக்க போகுது, மதிஷா பத்ரனா நல்ல ஒரு ஃபிட்டா வந்துட்டாப்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது, மதிஷா பத்ரனா மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போயிட்டாப்ல. ஏன் திரும்பி போனாப்புல நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதால மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க போல அவங்க மேனேஜ்மெண்ட். அதனால திரும்பி போயிட்டாப்புல. சரி இந்த இன்ஜுரி எல்லாம் சரி பண்ணிட்டு பிளே ஆஃப் வந்துருவாப்புல நான் நினைச்சேன் நண்பா. கடைசியில பார்த்தா மிகப்பெரிய அணிவுண்டு தூக்கி போட்டாப்புல. மதிஷா பத்ரனாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, சாரி ஃபேன்ஸ், எனக்கு இந்த சீசன் விளையாட முடியல, ஏன்னா எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த சீசன் மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ஐபிஎல் 2024 சிஎஸ்கே அணியே டிராஃபி வின் பண்ணி சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கணும், நான் அதை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் நண்பா. மதிஷா பத்ரனாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போனதுனால சிஎஸ்கே அணிக்கு டெத் பவுலிங்ல ஆளே இல்லைன்னே சொல்லலாம் சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனு. ஏன்னா ரன் கொடுக்குற பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல சிஎஸ்கே அணி. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. இந்த 3 மேட்ச்ல 3யும் ஜெயிச்சா நல்லா இருக்கும். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெத் பவுலிங்ல யாருமே போடக்கூடிய பிளேயர்ஸே கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சிஎஸ்கே அணி மதிஷா பத்ரனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுப்பாங்களா இல்லையான்னு. அப்படியே எடுக்கலன்னு வைங்களே, அவ்வளோ நண்பா, முடிஞ்சு போச்சு நண்பா. பிளே ஆஃப் போனாலும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கே அணி. என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, மதிஷா பத்ரனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யார் இருந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்படி நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பா. யாருமே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க நண்பா.